ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவ்ஃபி ஸ்லைம் DIY. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் நம்ம சேனலுக்காண்டி புதுசாக கிராஃப்ட் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்தோன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் டபுள் சைட் டேப் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து 12 பீசஸ் இருக்குது. நம்ம நிறையா கிராஃப்ட் வீடியோஸ் இனிமேல் அப்லோட் பண்ணுவோம். அதுக்காண்டி தான் இந்த டபுள் சைட் டேப் வாங்கிட்டு வந்தேன். இது மொத்தமாக 55 ருபீஸ் தான். நான் அதனால் இதை 12 பீசஸ் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி பீட்ஸு ஸ்டோன்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். நம்ம கிராஃப்ட் டெக்கரேஷனுக்காக தான் வாங்கியிருந்தேன். நான் பீட்ஸு அந்த அளவுக்கு யூஸ் பண்ணதில்லை, இப்போ தான் வாங்கியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்து சின்ன சின்ன பேக்கெட்டில் உள்ளது தான் வாங்கியிருக்கேன், பெருசு எனக்கு கிடைக்கல. இதுவும் அதே மாதிரி ஸ்டோன்ஸ் தான் வாங்கியிருந்தேன், கலர் கலராக இருக்குது. இதுவும் சின்னது தான் வாங்கியிருந்தேன், பெருசு கிடைக்கல, அதனால் ஒரு அட்டையில் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து கலர் பேப்பர் தான் வாங்கியிருந்தேன். கிராஃப்ட் பண்ண ரொம்பவே முக்கியமானது கலர் பேப்பர் தான். இது ஃபுல்லாக ஒரு பண்டில் வாங்கியிருக்கேன். இது வந்து டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்குது. இது வந்து நியான் கலர்ஸ்னு போட்டு இருந்தது. கலரும் நல்லா சூப்பராக இருந்தது, அதனால் ஃபுல்லாக பண்டில் வாங்கிட்டேன். இதில் உள்ள ப்ரைஸ் எல்லாம் எனக்கு சரியாக தெரியலை, நான் தெரிஞ்சதுக்கு மட்டும் ரேட் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் க்ளே தான் வாங்கியிருந்தேன். இந்த க்ளே வந்து சாதாரண மாடலிங் க்ளே தான். இது பார்க்க அழகாக இருந்தது, அதனால தான் வாங்கியிருந்தேன். இதோட மூடிலே வந்து கிளாக் மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கவே சூப்பராக இருந்தது, அதனால இந்த க்ளேயில் வாங்கியிருந்தேன். இது வந்து பெரிய பீஸு, இதில் சின்ன பீஸும் விற்குது. நான் அது வாங்கலை, இந்த பெருசு தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் கலர் நெயில் பாலிஷும் கிளியர் நெயில் பாலிஷும் வாங்கியிருந்தேன். நம்ம கிராஃப்ட் பண்ணுறதுக்கும் ஸ்லைம் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும்னு வாங்கியிருந்தேன். இது வந்து 10 ருபீஸ் தான். நெக்ஸ்ட்டு ஃபெவிகால் தான் வாங்கியிருந்தேன். 4 பீஸ் ஃபெவிகால் வாங்கியிருந்தேன். நம்மக்கிட்ட உள்ள க்ளூ எல்லாம் காலி ஆகிருச்சு, அதனால தான் நம்ம ஃபெவிகால் வாங்கியிருந்தோம். இது வந்து 50 ருபீஸு. நெக்ஸ்ட்டு ஃபெவிகமும் 12 பீசஸ் வாங்கியிருந்தேன். இதுவும் 5 ருபீஸ் தான். நெக்ஸ்ட்டு கிளியர் ஸ்லைம் வாங்கியிருந்தேன். நம்ம ஸ்லைம் மிக்சிங் நிறையா போடுறோம், அதனால தான் இந்த கிளியர் ஸ்லைம் வாங்கியிருந்தேன். கிளியர் ஸ்லைம் கூட விளாட்றதே சூப்பராக இருக்கும், அதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இந்த மாதிரி பெருசாக வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ரஷ் பென் வாங்கியிருந்தேன். இது கூட வச்சு ட்ராயிங் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை, அதனால் பார்த்த உடனே வாங்கிட்டேன். இதை வச்சு நான் உங்கள் கூட நிறையா கிராஃப்ட் வீடியோ ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அக்ரிலிக் பெயிண்ட் தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து 10 கலர்ஸ் இருக்கும். இது தான் வாங்கியிருந்தேன். நம்மக்கிட்ட பெயிண்டெல்லாம் காலி ஆகிருச்சு, அதனால இந்த பெயிண்ட் வாங்கியிருந்தேன். அப்புறம் நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டு இருக்குது. நீங்களும் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோக்கும் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோட மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நீங்களும் கிஃப்ட்ஸ் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கிறிஸ்டல் மட்டு தான் வாங்கியிருந்தேன். இது பார்க்க கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருந்தது, அதனால வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து 7up மாதிரி இருந்தது, இன்னொன்று பெப்சி மாதிரி இருந்தது, அடுத்து வந்து மெரண்டா மாதிரி இருந்தது. இதை வச்சு நம்ம சீக்கிரம் வீடியோ போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கிறிஸ்டல் மட் ஸ்லைம் வாங்கியிருந்தேன். இதில் வந்து அனிமல்ஸ்லாம் போட்டு இருந்தது. இந்த ஸ்லைமும் கிளியராக இருந்தது, அதனால தான் மெயினாக வாங்கினேன். இதுக்குள்ளே வந்து அனிமல்ஸும் செடி மாதிரி இருந்தது, ஆர்டிஃபிஷியல் லீஃப் அந்த மாதிரி இருந்தது, பார்க்க சூப்பராக இருந்தது. எல்லாத்துலேயும் அதே மாதிரி ஒரு அனிமலும் ஒரு செடியும் இருந்தது. இந்த மாதிரி கிளியர் ஸ்லைம் கூட விளாட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இந்த மாதிரி ஸ்லைமே நான் நிறையா வாங்கியிருக்கேன். இதில் உள்ள அனிமலும் நல்லா இருந்தது, இது நல்லா குவாலிட்டியாக தான் இருந்தது. இது வந்து நம்ம சின்ன வயசுலலாம் வாங்கி விளையாடுவோம்ல, அந்த அனிமல்ஸ் தான் இதில் இருந்தது. ரொம்ப குவாலிட்டியான அனிமல்ஸாக தான் இருந்தது. லாஸ்ட்டாக கைனட்டிக் சேண்ட் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு கைனட்டிக் சேண்ட் கூட விளையாடணுன்னு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் இது கிடைக்கவே இல்லை. இந்த வாட்டி நாங்கள் பர்ச்சேஸ் போகும்போது தான் இந்த கைனட்டிக் சேண்ட் இருந்தது, அதோட உடனே வாங்கிட்டேன். இந்த கைனட்டிக் சேண்ட் வந்து சின்ன சின்ன பாட்டிலில் தான் இருந்தது, பார்க்க சூப்பராக இருந்தது. இதில் வந்து 12 பீசஸ் இருக்குது. 2 கலர் மட்டும் ரிப்பீட்டட் கலராக இருக்குது, க்ரீனும் பிங்க்கும் மட்டும் 2 பீஸ் இருக்குது. இந்த கைனட்டிக் சேண்ட்குள்ளே விளாடவே சூப்பராக இருந்தது. அது ஒரு மாதிரி பட்டு மாதிரி இருக்குது. இது கூட 2 மோல்டு எல்லாத்துலேயும் கொடுத்துருந்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. சீக்கிரம் இந்த கைனட்டிக் சேண்ட் கூட விளாண்டு வீடியோ போடுறேன். இது கூட விளாடும் போதே ஓவர் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது, சூப்பராக இருந்தது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது இந்த சேண்ட் கலர் தான், பார்க்குறதுக்கு நம்ம உண்மையான சேண்ட் கூட விளாட்ற மாதிரியே இருந்தது.
அவ்வளோதான், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நான் வாங்கின எல்லா பொருளையுமே உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஸ்லைமும் கைனடிக் சேண்ட் தான். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.